கிபி 261 நூற்றாண்டு விஸ்வமாத் என்னும் அரசர் சினாலி என்னும் பகுதியை வெற்றிகரமாக கைப்பற்றினார். பின்பு போர் நடந்த இடத்தை பார்வையிட்டார். தன்னால் பல உயிர்கள் இறந்ததையும் காயமடைந்ததையும் பார்த்து அவர் மிகவும் மனம் வருந்தினார். பல இன்னல்கள் தரும் போர் வேண்டாம் என்றும் தான் பயன்படுத்திய அந்த அற்புத வாளை விட்டுவிட்டு அமைதியை தரும் புத்த மதத்தை தழுவி சென்றார். அந்த வாள் ஒரு இருள் நிறைந்த மலையடி வானத்தில் விழுந்தது. சுமார் 500 வருடங்களுக்கு பிறகு கபாடபுரம் என்னும் பகுதியை விக்ரமாதித்யன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஒரு சாதாரண குறுநில மன்னராக இருந்தாலும் மிகவும் புத்தி கூர்மையான மற்றும் கருணையுள்ள மனிதன். அவனது ராஜ்யம் அவனது அறிவொளியின் கீழ் செழித்து நின்றது. அதன் வளமான கலாச்சாரமும் மற்றும் கம்பீரமான கோவில்களும் மக்களின் ஒற்றுமைக்கும் பேர் போனது. அதே வேளையில் ஜராசந்தன் என்னும் அசுரன் அவனது வீரத்தாலும் அவனின் படை பலத்தாலும் ராஜ்யத்தின் பிற பகுதிகளை கைப்பற்றி கொண்டிருந்தான். அங்குள்ள மக்களை சூறையாடுவதும் சித்திரவதைப்படுத்துவதும். ஒரு அதிர்ஷ்டமான இரவில் சந்திரன் தனது வெள்ளி ஒளியால் ராஜ்யத்தை குளிர்விக்கும் பொழுது அரவிந்தும் என்னும் முனிவர் அரண்மனை வாசலில் தோன்றினார். அவரது நீண்ட தாடியும் துளையிடும் நீல கண்களும் யுகங்களின் ஞானத்தை வைத்திருந்தன. மேலும் அவர் மன்னர் விக்ரமாதித்யனுக்கு கவலை அளிக்கும் செய்தியை கொண்டு வந்தார். மன்னா, ஒரு நாள் உங்கள் ராஜ்யம் இருண்ட புயலை சந்திக்கும் என்றும் பேரழிவு உன்னையும் உன் ராஜ்யத்தை மெருங்குகிறது விக்ரமா என்று எச்சரித்தார். அவரது குரல் அங்கும் இங்கும் எதிரொலித்தது. இதனை சிறிதும் பொருட்படுத்தாத மன்னர் அரண்மனையின் உள்ளே சென்றார். 30 நாட்கள் கழித்து அரண்மனையின் மேலே உள்ள காவலாளிக்கு தூரத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய படைகள் ஆக்ரோஷமாக வருவதை கண்டான். இதை மன்னரிடம் சென்று தெரிவித்தான். ஜராசந்தன் படையெடுத்து வருவதை அறிந்த மன்னர் போர் படைகளை தயாராக வைத்துக் கொள்ளுமாறு தன் படைத்தளபதிக்கு உத்தரவிட்டான். அவர்கள் படைகளையும் ஆயுதங்களையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும் முன் மின்னல் வேகத்தில் ஜராசந்தனின் படைகள் அவன் ராஜ்யத்தை கைப்பற்றின. ஒரு சில கணத்தில் உயிர் தப்பிய மன்னர் ராஜ்யத்தை இழந்த நிலையில் அனாதையாய் காட்டு பகுதிக்குள் நின்றான். ராஜ்ய மக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுவதைக் கண்டு மனம் வருந்தினான். என்ன செய்வது என்று அறியாமல் அவன் காட்டு பகுதிக்குள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த அரண்மனைக்கு முன்னால் வந்த ஒரு துறவியை கண்டான். அவரிடம் நடந்ததை கூறி அவங்கிருந்து மீள ஒரு அறிவுரை கேட்டான். அதற்கு அந்த முனிவர், நீ ஊரின் கிழக்கு திசையில் உள்ள மலைப்பகுதிக்கு செல். அங்கு ஆவிகளால் காக்கப்பட்ட வீர வாள் ஒன்று உள்ளது. அதை நீ எடுத்து போரிட்டால் வெற்றி உன்னை வந்து சேரும் என்று கூறினார். முனிவரிடம் ஆலோசனை கூறிய மன்னர் அதனை அடைவதற்காக தனது 3 நண்பர்களுக்கு ஓலை அனுப்பி உதவி கூறினார். அதில் ஒருவன் இந்திரஜித். அவன் போரில் திறமையான மற்றும் கடுமையான போர் வீரன். மற்றொருவன் சுந்தர், பழங்கால கதைகளில் ஈடுபாடு கொண்ட மிக புத்திசாலியான வியூகவாதி. நகுலன், நிகரற்ற துல்லியம் வீரம் கொண்ட திறமையான வில்லாளி. அவர்கள் மூவரும் அடர்ந்த காடுகள் மற்றும் துரோகமான மலைப்பகுதியின் வழியாக பயணிக்க தொடங்கினர். அவர்கள் காட்டின் பல சோதனைகளை எதிர்கொண்டனர். அவர் காட்டில் சந்தித்த சோதனைகள் அனைத்தும் வீரம், ஒற்றுமை, ஞானம் இவை அனைத்தையும் சோதித்தது. அந்தி வானத்தை சூழ்ந்த போது அங்கு பசுமையாக மறைந்திருக்கும் ஒரு கோயிலை கண்டனர். அந்த கோயிலின் உட்பகுதியில் நட்சத்திரம் போல் பிரகாசிக்கும் ஒரு ஒளி தென்பட்டது. அந்த போர்வால் கம்பீரமாக நின்றது. அந்த நால்வரும் வாளை எடுக்க முற்பட்ட போது உடனே பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் ஆவிகள் தோன்றி அவர்களை தாக்கினர். அந்த ஆவிகளுடன் சண்டையிடும் போது அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவினர். என்ன செய்வது என்று திகைத்து நின்ற அவனுக்கு துருவி கூறிய ஒரு யோசனை அவன் மனதில் தோன்றியது. ஆதவன் மறையும் வேளையில் அந்த ஆவிகளுக்கு சக்தி கிடையாது என்றும் அந்த வேளையில் நீ அந்த ஆயுதத்தை அடையலாம் என்றும் கூறியிருந்தார். சிறிது நேரம் இறந்தது போல் நடித்து ஆதவன் மறையும் வேளையில் வாளை எடுத்துச் சென்றான். அவன் வாளை எடுத்ததும் அவனுக்குள் ஒரு தைரியம் தோன்றியது. தம்மால் படைகள் இல்லாமல் இருந்தாலும் தம்மால் வெல்ல முடியும் என்றும் வாளை எடுக்க உதவிய நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் தன் தாய்நாட்டிற்கு சென்றான். ஒற்றை வீரனாய் ஜராசந்தனின் படைகளை எதிர்த்து நின்று அவனை வென்றான். போர்க்களத்தில் பல வித்தியாசமான போர் ரகங்களை கொண்டு எதிரிகளை வீழ்த்தினான். பல சாம்ராஜ்யங்களை கைப்பற்றினான். அந்த வாழ்வின் சக்தியால் சிற்றரசாக இருந்த அவனது ராஜ்யம் பேரரசாக மாறியது. விக்ரமாதித்யனுக்கு
பல வாரிசுகள் இருந்த போதிலும் அந்த வாழ்வின் மீது இருந்த மோகத்தால் அதை அவர்கள் வசம் ஒப்படைக்காமல் தன்னுடனே வைத்துக் கொண்டார். 94வது வயதில் மரணப்படுக்கையில் விழுந்த அரசர் தனக்கு பிறகு அந்த வாளை யாரும் அடைந்து விடக் கூடாது என எண்ணி அதனை தன்னுடனே வைத்து தன்னை உயிருடனே புதைத்துக் கொண்டார். விக்ரமாதித்யனின் ஆவி அந்த வீர வாளை பாதுகாத்து